அவருடைய அலை ஓயவே இல்லை. ஆக்டர், டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், ஆர்ட் டைரக்டர், எக்ஸ்போர்ட்டர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஓனர் ஆஃப் பிரசாந்த் கோல்ட் டவர் அண்ட் ஓனர் ஆஃப் மிஸ்டர் பிரசாந்த். லெட்ஸ் வெல்கம் தியாகராஜன் சார் ஆல்சோ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஜாயலுக்காஸை பற்றி படித்தவங்க தெரிஞ்சவங்கலாம் பேசுனீங்க. அவருடைய சாகசங்கள் சகாப்தங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவரை எனக்கு 20 வருஷமா தெரியும். இந்த 20 வருஷத்தில் அவருடைய கடின உழைப்பு, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக 165 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. 13 கண்ட்ரியில். இந்தியாவில் இன்னைக்கு நம்பர் 1 ஜுவல்லர் யாருன்னா ஜாயலுக்காஸ். இப்போ ஒரு கடை திறக்கிறதே கஷ்டம். 165 கடையை திறந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? இது அவர் தான் பண்ணுறாரு. இவர் யாருக்கையும் பார்ட்னர்ஷிப் கொடுக்கல, ஃப்ரான்ச்சைஸையும் கொடுக்கல. இவர் காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். 24/7 ட்ராவல். எங்கே காலையில் இந்த ஊரில் இருப்பார், இன்னொரு ஊருக்கு போவார். இப்படியே அவருடைய ட்ராவல். அவர் கடையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு அவர்கிட்ட கேட்டால், என்கிட்ட ஒர்க்கர்ஸே இல்லை, 11,000 பேர் என்னுடைய பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவார். அவர் ஒர்க்கர்ஸ் பார்ட்னர்ஸை தான் ட்ரீட் பண்ணுறாரு. யாரையுமே எங்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னு சொன்னதே கிடையாது. ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சம்பளம், சாப்பாடு, தங்குறதுக்கு இடம். ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும் ஜுவல்லரி ஸ்டோரில் அந்த காலத்தில். அந்த பொட்டி கடை ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் போனீங்கன்னா இடிச்சுக்கிட்டு ஒரு சில வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி தான் இருக்கும். ஆனால் ஜுவல்லரி ட்ரேடை ஓப்பனாக கொண்டாந்து கம்ஃபர்டபுளாக எத்தனை வெரைட்டி வேணாலும் உலகத்தில் இருக்க அத்தனை வெரைட்டிஸும் கொண்டாந்து, டைமண்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக பண்ணணும்னு சொல்லி பிரசாந்த் கோல்ட் டவரில் 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப் ஆரம்பித்தார். அதில் இல்லாத வெரைட்டியே இல்லை. ஒரு பெரிய மிஷினரி. இப்போது அவர் அணுகி இந்த மாதிரி கடை, நான் ஒரு டவர் கட்டுறேன், நீங்கள் கடை திறக்கணும்னு சொன்னப்போ வந்தார். அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்த்தாரு. இதை நான் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஜுவல்லரி ஸ்டோர் நான் இதில் வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார். அது கின்னஸ் லிம்கா வேர்ல்டு புக் ரெக்கார்ட்ஸில் அவருக்கு அந்த பேருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கை தட்டணும். நீங்கள் லிம்கா ரெக்கார்ட்ஸில் ஜாயலுக்காஸ் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி ஸ்டோர் வச்சிருக்காருங்கிறது ஒரு ரெக்கார்டு. அது இது வரைக்கும் யாருமே பீட் பண்ணல. அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற அந்த 13 ட்ரீட்மெண்ட் கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டாஃப்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து, அதே மாதிரி யூனிஃபார்ம் டை கட்டி அழகாக ஒரு கம்ஃபர்டபுளாக வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி இந்த ஜுவல்லரியில் இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேஜில் இருக்கிற ஒரே ஆள் ஜாயலுக்காஸ். அவர் தங்க மகன் ஒரு புக்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாரு. அவர் வெறும் தங்க மகன், உடம்போட்ட தங்க மகன். உடம்போட்ட தங்க மகன் ஏன் சொல்றோம்னா, கோல்டை உருக்கும் போது அதில் இருக்கிற மாசு மறுவெல்லாம் வந்துடும். அதே மாதிரி அவரும் ஒரு உண்மையான தங்க மகன். அவர் யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைப்பாரு. நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றாரு. நிறைய வீடுகள் கட்டி ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. இல்லாதவங்களுக்குலாம் நிறைய பண்றாரு. குறிப்பா சொல்ல போனா, நம்ம மெட்ராஸ்ல கொஞ்ச நாளைக்கு கண்ட பெரிய வெள்ளம் பெரிய சேதம் ஏற்படுத்துச்சு. அப்போ ஜாய் நேரா மேடம் ஜெயலலிதா மேடம் பார்த்து ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. யாருக்குமே தெரியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அவர் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிறதுக்கு காரணம் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி ஜோலி மேடம் அவர் கூட இருந்து, அவர் அந்த கஷ்டங்கள்லாம் என் புக்கு படிக்கும்போது தெரியும் எவ்வளோ தூரம் அவங்க போட்டியாக இருக்காங்க.
இந்த மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படுத்த தங்க மகன் ஜாய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் மேடைக்கு அழைக்கிறேன். I hope you will read Tankamagan and share your thoughts. Nandri.